சின்ன வயசில் ஒரு படம் ஒன்று பார்த்துருந்தேன். அந்த படத்தில் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேர் வந்து மறுமணம் செய்வாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 3 குழந்தை இருக்கும். அவங்களுக்கு வந்து 2 குழந்தை 4 குழந்தையாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த குழந்தைங்க ஒன்று சேராததுனால இவங்களுக்குள்ள பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போவாங்க. அப்புறம் அந்த குழந்தைங்கலாம் சேர்ந்து இவங்களை சேர்த்து வைக்கிறாங்கிற மாதிரி தான் முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன வயசில் கேடிவிடியோ இதில் பார்த்த படம். அந்த படம் மாதிரி இப்போ வந்து ட்ரை பண்ணுறாங்க போல் பாக்யலட்சுமி சீரியலில். இப்போ என்ன அப்படின்னா வந்து குழந்தைகளுக்கு பதிலாக அந்த 2 பக்கமும் இருக்க குழந்தைகளுங்கிற பதிலாக இங்கே மையு வந்து ஆல்ரெடி மெச்சூரான ஒரு பொண்ணு தான். 13 வயசு தான் அவங்களுக்கு ஆனாலும் கூட 14 வயசு 11 வயசு அப்படின்னு வச்சா கூட அவங்க வந்து விவரமான ஒரு பொண்ணாகவும் புரிஞ்சுக்கிற ஒரு கேப்பபிலிட்டி இருக்க குழந்தையாகவும் இருக்காங்க. அந்த கேப்பபிலிட்டி இல்லாத குழந்தைங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியும் இனியாவும் தான். 2 தான் வந்து தத்தியாக இருக்குது. அதனால் இந்த 2ஐயும் சேர்த்து எப்படி வந்து சரி பண்ணி கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறது, இந்த குடும்பத்துக்கே சோறாக்கி போடுற பொறுப்பை எப்படி பாக்யலட்சுமி எடுத்துக்க போகிறாங்க, இதுதான் வந்து பாக்யலட்சுமிங்கிற ஒரு இல்லத்தரசியின் கதை அப்படின்னு சீரியலை முடிக்க போகிறாங்க போல. சொல்லும் போதே எனக்கே வந்து தலையிலே அடிச்சுக்கலாமாட்டு குடும் 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 முட்டிக்கலாமாங்கிற மாதிரி தான் அந்த கதை போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி வந்து ஒரு வாக்கிங் போக மாட்டேங்கிறாரு. உடனே வாக்கிங் போக மாட்டேங்க, டயர்டாக இருக்குன்னு அவரை பிடிச்சி வாக்கிங் போய் ஆகணும்ப்பா, டாக்டர் சொன்னார்லப்பா அப்படின்னு வந்து ஷூவெல்லாம் மாட்ட வச்சு ஈஸ்வரி கிளப்புனா அவர் கொஞ்சம் வேகமாக நடக்கணும், நான் நடக்கிறேன் கூட வரேன் அப்படின்னு வந்து ராதியா கூப்பிட்டு போயிடறாங்க. நீங்கள் மூட்டு வலி இருக்குல்ல, வீட்டுக்குள்ளே வாக்கிங் போங்கன்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. உடனே இவங்க ஒன்று செடியன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால், செடியை நான் ஒரு வாக்கிங் போனால் போதும், யார் கூட போனால் என்னன்னு சொன்ன உடனே செடியை நல்ல வேலை இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, நானே போகிறேன்னு போகிறாங்க அங்கே. ஆனால் இவங்க கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் சரி என்னால் வேகமாக நடக்க முடியலன்னு ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்போ ராதிகா பாக்கியாவை அவங்க மீட் பண்ணுறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி பேசி சிரிச்சுக்கிட்டு அவங்க ஒன்றா நடக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஈஸ்வரி பாத்தியா பாதியிலே போயிட்டாலா, இதுக்கு தான் நான் கூடவே இருக்கணுங்கிறது அப்படின்னு வந்து ஈஸ்வரி வந்து போய் இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ராமாலாம் ஒரு பக்கம்னா இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இவன் நம்மளை பிரிக்க பார்க்குறான் அப்படின்னு வந்து ஒரு கோபத்தோடு உட்காந்துருக்காங்க ஈஸ்வரி. அப்போ மயு வந்து ஒரு டவுட்டு கேட்டோன்னா மயுவுக்கு மேக்ஸில் சொல்லித்தர்றாரு இப்போ கோபி. அப்போ உடனே மயுவுக்கு சொல்லித்தராருங்கிறது பிடிக்காம வேணும்னே என்ன பண்ணுறாங்க, இனியா கிட்டக்க போயிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறோம், பார்ட்டி வைக்க போகிறோம், கிஃப்ட் வாங்க போகிறோம் அப்படின்னு எதையோ காமிச்சிட்டே இருக்க, ஒரு 2 நிமிஷம் இருமா, அந்த செம்ம சொல்லி கொடுத்து வராமா அப்படின்னா என்கிட்ட பேசவே மாட்டீங்க அப்படின்னாங்க. சரின்னு மயு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதை வந்து இப்போ புரிஞ்சுக்காத 2வது குழந்தை யாருன்னா ஈஸ்வரி குழந்தை. அந்த குழந்தை குடுன்னு ஓடி வந்து ஏய் என்ன அப்பாவும் பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்கல்ல நீ என்ன அப்படின்னு வந்து யாருன்னா ஒரு சின்ன குழந்தை 6வது 7வது படிக்கிற குழந்தைய போய் திட்டு போகிறாங்க. திட்டினது மயு ஒன்று பாவமாக முடிக்க உடனே வந்து வாங்க போகலாம் மேலே அப்படின்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு ராதியா கூப்பிட்டு போன உடனே கோபியே சொல்லிடுறாரு, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, சின்ன பொண்ணு இப்படி நடந்துக்காதீங்க, ஏற்கனவே ராதிகாட்டையும் ஹாஷாக நடந்துக்காதீங்கன்னு உடனே உனக்கெல்லாம் புரியல, நான் பெருசாக சண்டை போட்டிருக்கணும் அப்படின்னு வந்து பேச இனியாதான் அவன் பொண்ணு அப்படின்னு சொல்ல மயுவும் என் பொண்ணு தான், 2 பேர் எனக்கு முக்கியம் தான்னா இனியாவுக்கு அது பிடிக்கல. இந்த 2ஐயும் வந்து கடைசியாக இப்போ நம்மளை எப்படி கதையை கொண்டு வராங்கன்னா கோபியை நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு இந்த 2 பேரையும் வெளில துரத்துற அளவுக்கு நம்மளுக்கு கோவம் வர அளவுக்கு கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த கொடுமைகளுக்கு நடுவில் வந்து பாக்கியா சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் ராதிகாட்ட வந்து நான் அம்மாட்ட சொல்லிட்டேன், நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு கோபி. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?